திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்க அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க, நான் உன் மீது ரொம்ப அதிகமான அன்பு வச்சிருக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன், உனக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன், உனக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் நான் போவேன், உனக்காக எதை வேண்டுமானாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் கொடுத்து விடுவேன், உனக்கு அப்புறம் தான் எனக்கு மற்றதெல்லாம் என்று சொல்லி சில மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனா அந்த மனுஷனுடைய வார்த்தை வாழ்க்கையில செயல்படுமா? அந்த மனுஷனுடைய வார்த்தையின்படி அவன் நடப்பானா சொல்லி யோசிக்கும் போது கேள்விக்குறிதான். ஏன்னா சில நேரத்துல சூழ்நிலை மாறும்போது, நேரங்கள் மாறும்போது, காலங்கள் மாறும்போது அந்த மனிதனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, மாறி விடுகிறது. இன்றைக்கு நான் அன்பு வச்சிருக்கிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சில சூழ்நிலைகளில அது எல்லாவற்றுக்கும் எதிராக செயல்படுவாங்க. அந்த அன்பிற்கு, அந்த நேசத்திற்கு, அந்த பாசத்திற்கு எதிராக செயல்படுவாங்க. அப்போ ஒரு மனுஷன் சொல்ற அந்த அன்பு, பாசம், நேசம் கடைசியில் இருக்குமானாக்கா இல்லை. ஆனா பிதாவாகிய கடவுள் இயேசு ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு எப்போது நிலையானது, எப்போது முடிவில்லாதது. அது ஒரே அன்பு, மாறாத அன்பு. அது இயேசுவின் அன்பு. தமது சாயலாக படைத்து நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. நாம் பாவம் செய்த போது நமக்காக தனது குமாரனை கொடுத்தாரு. அவருடைய குமாரனாகி இயேசுவின் மூலமாக நம்மை மீண்டுமாக மீட்டு கொண்டாரு. நம்முடைய பாவங்களுக்காக இயேசுவை மரணமாக ஒப்பு கொடுத்தாரு. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டாரு. அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவர் சிலுவையிலே நமக்காக தொங்கினாரு. அந்த மரணத்தை சந்தித்து 3ஆம் நாளில் உயிரோடு இருந்தவர் இயேசு ஆண்டவர். காரணம் அவர் நம்மீது வைத்த அந்த அன்பு, நம்மீது வைத்த அந்த பாசம், நம்மீது வைத்த அந்த நேசம். அவர் அந்த அன்பின் வெளிப்பாடு, அந்த அன்பின் உச்சக்கட்டம். அவரே என்ன பண்ணாரு, பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்ப இயேசுடைய மரணத்தின் மூலமா நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய அன்பு மட்டுமே மாறாதது, கடவுளுடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது, கடவுளுடைய அன்பு மட்டுமே முடிவில்லாதது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். சகோதரருக்காக நாமும் நமது ஜீவனை கொடுப்பது நமது கடமை. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளால் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறாரு. கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்ததுனால இயேசு ஆண்டவர் மூலமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? பிறர் மீது அன்பு செலுத்தி வாழ வேண்டும். கிறிஸ்து நமக்காக தனது ஜீவனை விட்டு தமது அன்பை வெளிப்படுத்தினார். நாமும் கூட பிறருக்கு ஜீவனை கொடுத்தாகிலும் கூட என்ன செய்ய வேண்டுமா? நமது அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. ஆம் என கண்பானே, கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்தார். குமாரனாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாமும் கூட பிறர் மீது அன்பு செலுத்துவோம். ஜீவனை கொடுத்து நம்முடைய அன்பை நாம வெளிப்படுத்துவோம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் எப்போது நம்மை ஆஸ்வதிப்பார். கடவுள் எப்போது நம்மை நடத்துவார். இந்த வார்த்தை பிரகாரமாக நாம் தொடர்ந்து வாழ தூய ஆவியான தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வருடத்தை காப்பாராக. ஆமே. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள இறைவா, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். நாங்கள் இந்த இணையதள வழியாக உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாருன கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர். உம்முடைய அன்பு மட்டுமே மாறாதது, உம்முடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது. உம்முடைய அன்பின் வெளிப்பாடாக உங்களுக்கு மாறனாகி இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் வழியாக மீட்டுக் கொண்டீர். அதற்காக நன்றி படிக்கிறோம். நாங்களும் கூட பிறர் மீது அன்பு கூர்ந்து வாழ்வதற்கு, பிறரோடு அன்போடு ஜெயிப்பதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு ஏற்ற நல்லதொரு வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தவர்களும் நீர் நடத்தியருளும். எங்களால் முடிந்த மட்டும் நாங்கள் நன்மையானதை பேசவும், நன்மையான காரியங்களை செய்யவும் இறைவன் தாம் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம்.
நீரே எங்களை காத்துக்கொள்ளும், நடத்தியருளும். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோசரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.